ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் கொள்ளு கடையல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு கொள்ளை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியையும் அந்த தக்காளியையும் வச்சு நம்ம ரசம் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே 2 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீள்வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த கொள்ளு பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை அரைச்ச அந்த மிக்சி ஜார்லேயே கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் ஆகட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான கொள்ளு கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.